நடிகர் சிம்பு எப்படிப்பட்டவர்னு தெரியுமா அப்படின்னு பெப்சி உமா அவர்கள் பேசின ஒரு வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. பெப்சி உமா இவங்கள தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 90s குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். குறிப்பா 90ஸ்களோட கிரஷா இருந்து கொண்டாடப்பட்டவங்க தான் பெப்சி உமா. எஸ், பெப்சி உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சி மூலமா ரொம்பவே பிரபலமானவங்க தான் பெப்சி உமா. இவங்களுக்கு அந்த டைம்ல பெரிய அளவுல மவுஸ் இருந்துச்சு. இப்போ சின்ன திரையை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஒரு சில தொகுப்பாளர்கள் தான் வந்து ரொம்பவே பெரிய அளவுல இருப்பாங்க. அதுல முதன்மையானவங்க தான் பெப்சி உமா. இவங்களோட அழகா இருக்கட்டும், இவங்களோட குரலா இருக்கட்டும், இவங்களோட பேச்சா இருக்கட்டும், அந்த சமயத்துல ரொம்பவே வர்ணிச்சாங்க எல்லாருமே. இவங்களோட நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச தொகுப்பாளினியா வந்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து அந்த டைம்லயே வந்து சினிமாவுல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. மிகப்பெரிய ஸ்டார்கள் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்துச்சு. ஆனா எனக்கு நடிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட 15 வருடங்களா ஒரே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. அதுக்குமே தனி ரசிகர்கள் பட்டாளம் இருந்தாங்க. இதுக்கு இடையில அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை பாத்துக்கிற வேலையில வந்து பிஸி ஆயிட்டாங்க. இது சின்ன திரையை விட்டுமே விலகி போயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்களோட புகைப்படம் வந்து வெளியாச்சு. அதை பார்த்த ரசிகர்கள் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. எப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறோம், இன்னுமே அதே அழகு அதே சிரிப்பு அப்படியே வந்து அவ்வளோ அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கருத்துக்களை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் தங்களோட மகிழ்ச்சியை வந்து ரசிகர்கள் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா பெப்சி உமா அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் சிம்பு அவர்களை பத்தி பேசின ஒரு வீடியோ தான் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. சினிமா துறையில வந்து நான் பார்த்ததுல வந்து very few people who have their பெப்சி உமா அவர்களை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து வாருங்கள் வாழ்த்தலாம் அப்படின்ற ஒரு சின்னத்திரை நிகழ்ச்சி மூலமா தான் அறிமுகம் ஆனாங்க. அதுக்கப்புறமா சன் டிவியில ஒளிபரப்பான பெப்சி உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சி மூலமா எல்லாரோட மனசுலயுமே போய் சேர்ந்துட்டாங்க. அந்த டைம்ல ஒரு சில தொகுப்பாளர்கள் தான் வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டா இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா சன் டிவில வரக்கூடிய நிறைய பேர் வந்து நிறைய பேரோட ஃபேவரட்டா இருந்தாங்க. அதுல ஒருத்தவங்க பெப்சி உமா, இன்னும் சில பேரை சொல்லலாம். அதுல வந்து அம்மு அவர்களுமே இருக்கிறாங்க. ஸோ பெப்சி உமா அவர்கள் வந்து இப்போ சின்னத்திரையை பொறுத்த வரைக்கும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் 100 எபிசோடுகளை தாண்டதே இப்போ வந்து பெரிய சாதனையா இருக்குது. 100 எபிசோடுகளை தாண்டினாலே ஒரு பெரிய அளவுல செலிப்ரேஷன் பண்றாங்க. ஆனா பெப்சி உமா அவர்கள் வந்து தொகுத்து வழங்கின பெப்சி உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட 15 வருடங்கள் வந்து ஒளிபரப்பாச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் பெப்சி உமா அவர்களுடைய அழகா இருக்கட்டும், அவங்களுடைய குரலா இருக்கட்டும், அன்பா பேசக்கூடிய அந்த விதமா இருக்கட்டும், இது எல்லாமே ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்துச்சு. அதனாலதான் இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட 15 வருடங்களா ஒளிபரப்பாச்சு. அதுக்கப்புறமா இவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் செஞ்சுக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எங்கேயுமே கலந்துக்கல. இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா பெப்சி உமா அவர்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஷாருக் கான் அவர்கள், அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நடிக்கிறதுக்கெல்லாம் எல்லாருமே கேட்டாங்க. ஆனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வந்த வாய்ப்புகளையுமே மறுத்துட்டாங்க. எனக்கு நடிக்கிறதுல விருப்பம் கிடையாது, எனக்கு இதுவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அந்த ஒரு ஃபீல்ட்ல வந்து இருந்துகிட்டாங்க. இருந்தாலும் இவங்க வந்து அந்த நிகழ்ச்சி விட்டு போனதுக்கு அப்புறமே எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஏன்னா 90ஸ்கள்ல வந்து எல்லாரோட கிரஷா கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இவங்க ஷோ நடத்துற விதத்தை அந்த அழகை பார்க்கறதுக்கே ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்த காலங்களுமே இருந்துச்சு. அப்புறம் இவங்க வந்து இந்த சின்னத்திரையை விட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சு இவங்களோட புகைப்படம் ஒன்று வெளியாச்சு. ஸோ அதை பார்த்த ரசிகர்கள் வந்து ஹாப்பி அடைஞ்சுட்டாங்க. இப்பவும் சிம்பு அவர்களை பத்தி பேசியிருக்காங்க. சிம்பு அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுமே ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டர், அப்புறம் வந்து இசையமைப்பாளர்னு சொல்லலாம், அவர் வந்து நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பன்முகத்தன்மை கொண்டவர் இவர், பாடலாசிரியர் அப்படின்ட்டு. அவரோட தயவால வந்து சினிமாவுக்கு வந்தாலுமே குழந்தை நட்சத்திரமா நடிச்சாரு. அப்பவே வந்து மாஸ் காட்டினார் தான் சொல்லணும். ஏன்னா அப்பா 8 அடி பாஞ்சா பிள்ளை வந்து 16 அடி பாயின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் சிம்பு அவர்களுமே வந்து தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து அப்போ சின்ன வயசுலயே வந்து தக்க வச்சுக்கிட்டாரு. எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு குழந்தை நட்சத்திரமா இருந்தாரு. அப்பாவை மாதிரி நல்லா மிரட்டி நடிப்பாரு. பஞ்ச் டைலாக்கா இருக்கட்டும், அது முதல்ல எதுகை மோனை டைலாக்கா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் வந்து மாஸ் காட்டுவாரு. அதுக்கப்புறமா ஹீரோவா ஆனதுக்கு அப்புறமே நிறைய வெற்றி படங்களை கொடுத்தாரு. இவருக்குமே தனி ரசிகர்கள் வந்து நிறைய இருந்தாங்க. சிம்பு அவர்கள் நிறைய பெண்களோட கிரஷா இருந்தாரு. கோவில் இந்த மாதிரி படங்கள், அப்புறம் வந்து வல்லவன் இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறப்போ நிறைய பேரோட கிரஷா இருந்தாரு. அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு வந்தாரு. ஆனா அந்த சமயத்துல கூட நிறைய சர்ச்சைகளை சிக்கினாரு, விமர்சனங்கள் இவர் மேல வந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சினிமாவில் வந்து இவருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைய தொடங்கிச்சு. அதுக்கான காரணம் உடல் பருமன் வந்து அதிகமாயிடுச்சு.
ஸோ அந்த சமயத்துல வந்து இவர் மேல இதுக்கு முன்னாடி கிசுகிசுக்குகள் இருந்தாலும் அதை பத்தி பெருசா கண்டுக்க மாட்டாரு. ஸோ உடல் பருமன் இருக்கும்போது வந்து பட வாய்ப்புகள் குறைஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் என்ன பண்ணாருன்னா ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய வகையில நல்லா ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப வந்து பழசை விட வந்து இப்போ வந்து ஒரு 40 வயசுக்கு மேல உள்ளவர்னே சொல்ல முடியாது, அப்படி 20 வயசு பையன் மாதிரி ஆயிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு மாஸ் ஹீரோவா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா உடம்பெல்லாம் குறைச்சதுக்கு அப்புறமா வந்து அடுத்தடுத்து படங்கள் நடிச்சு அந்த படங்களுமே வெற்றி படங்களா இருந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசன் அப்படின்ற படத்துல வந்து நடிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதோட ஒரு ஷெட்யூல் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த படத்துக்காக எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. வெந்து தணிந்தது காடு, மாநாடு இந்த மாதிரி படங்கள் வந்து இவருக்கு வெற்றி படமா அமைஞ்சது. உடல் எடையை குறைச்சதுக்கு அப்புறமா இப்போ அந்த அரசன் அப்படின்ற படத்தில் நடிச்சுட்டு வந்திருக்காரு. இதுக்கான எதிர்பார்ப்புமே ரொம்பவே அதிகமா தான் இருக்குது. ஸோ இதுக்கு இடையில பெப்சி அவர்கள் சிம்புவை பத்தி பேசின ஒரு விஷயம் தான் ரொம்பவே வைரலா போகுது. அதுல பெப்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சினிமாவில் நான் பார்த்தவங்கள கொஞ்சம் பேருக்கு தான் தலைக்கணமே இருக்காது. ஸோ அவங்கள ஒருத்தவர் தான் சிம்பு. இவர் வந்து ரொம்பவே வந்து ஒரு சீன் போட மாட்டாரு, ரொம்பவே அடக்கமா இருப்பாரு, ரொம்ப எதுவுமே தலைக்கணம் இருக்காது, எனக்கு ரொம்பவே சிம்பு அவர்களை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பெப்சி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா தலைக்கணமே சிம்பு அவர்களுக்கு கிடையாது, எல்லார்கிட்டையுமே நார்மலா பேசுவாரு, அடக்கமா பேசுவாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. எந்தவித கர்வமும் தலைக்கு ஏறாம இருக்கிற few people இவரும் ஒருத்தர். இப்போ சிம்பு அவர்களை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் சொல்றது, அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன, சிம்பு அவர்கள் வந்து நீங்க நேர்ல பாக்குறது வேற மாதிரி இருப்பாரு, அந்த சினிமாவில் வேற மாதிரி இருப்பாரு. என்னன்னா நீங்க நேர்ல போய் பழகுனீங்கன்னா யார் என்னன்னு பார்க்க மாட்டாரு, யார் நல்லா பேசினாலுமே அவங்க கிட்ட நல்லா பேசுவாரு, எந்த ஈகோவும் பார்க்க மாட்டாரு, இவங்க பெரிய ஆள் இவங்க வந்து சின்ன ஆள் அப்படின்னு பார்க்கவே மாட்டாரு, எந்த விதமான பாகுபாடு இல்லாமலேயே எல்லார்கிட்டையும் ஒரே போல பேசுவாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ரொம்பவே நல்ல மனசுக்காரரு, எதையுமே மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டாரு, எப்பவும் போல ஒரு அன்பா குழந்தைத்தனத்தோட தான் பேசுவார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்துல பெப்சி உமா அவர்கள் அவரை பத்தி புகழ்ந்து பேசின இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுல எல்லாருமே முக்கியமா சொல்றது ரொம்பவே எளிமையான மனிதர் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஷேர் பண்ணிட்டு அவருடைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிம்பு அவர்கள் வந்து எப்பவுமே ஒரே போலதான் இருக்கிறாரு, யார் அவரை பத்தி பேசினாலும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரியும் இன்னொருத்தர் இன்னொரு மாதிரியும் சொல்றது கிடையாது, எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதுதான் சிம்புவோட ஸ்பெஷலே. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் விமர்சனங்கள், அதுக்கப்புறம் கிசுகிசுக்கள், எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி மறுபடியுமே ரீஎன்ட்ரி கொடுத்து அவரோட கோல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை வந்து பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பெப்சி உமா அவர்களுடைய இந்த வீடியோ வந்து வைரலாக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பெப்சி உமா அவர்களை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறோம், உங்களை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது, எந்த டைம்ல வந்து உங்களோட நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து ரொம்பவே ஆவலா காத்துருந்தோம், ஸோ அந்த டைம் மறுபடியும் கிடைச்சா நல்லா இருக்கும், அந்த காலங்களுக்கு நாம போனா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஃபீல் வருது, உங்களை அந்த வாய்ஸ் கேட்கிறப்போ எங்களுக்கு வந்து பழைய காலத்து நினைவுகள்லாம் வருது, நாங்க டிவி முன்னாடி உட்கார்ந்தது, பக்கத்து வீட்டில் உட்காந்து டிவி பார்த்த ஞாபகங்கள் வருது, ஒவ்வொருத்தர் வீட்லயும் அந்த சமயத்துலாம் டிவிகள் கிடையாது, எல்லார் வீட்லயும் டிவி கிடையவே கிடையாது, ஒவ்வொருத்தர் வந்து பக்கத்து வீட்டில் போய் பார்க்கறது, பஞ்சாயத்துக்கு போய் பார்க்கறது, இந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நினைவுகள்லாம் எங்களுக்கு வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பெப்சி உமா அவர்கள் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவங்க நடத்தின பெப்சி உங்கள் சாய்ஸ் அந்த நிகழ்ச்சி பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சிம்பு அவர்கள் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.